உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் செல் பண்ண போகிறீங்க, அதுக்கான ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸை முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணி உங்களோட ஸ்டோர் ஆக்டிவேட் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களோட ப்ராடக்ட் ஆன்லைனில் வரும், நிறைய கஸ்டமருக்கு ரீச் ஆகும். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான சார்ஜஸ், இன்டர்னலாக ஏதாவது சார்ஜஸ் பண்ணுறாங்களா இல்லை ப்ராசஸிங் சார்ஜஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை செல் பண்ண. தேர்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு எப்படி ரீச் பண்றாங்க, எவ்வளவு கஸ்டமர்ஸ் டே பேசிஸ்ல வந்து போறாங்க அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா ஆர்டர் பேசிஸ்ல எவ்வளவு கமிஷன் எடுக்காங்க, எவ்வளவு நீங்க பிரைசிங் கஸ்டமருக்கு செட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அதை டெலிவரி பண்றது, ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்கு, அதுக்கான ப்ராசஸிங் சார்ஜ், அதுக்கான டாக்குமெண்டேஷன், ரீஃபண்ட் பாலிசி, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்நேம் ஷாப்பிங் போர்ட்டல் இருக்கும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ப்ளே ஸ்டோர் போயிட்டு நிக்நேம் ஷாப்பிங் போர்ட்டல் டைப் பண்ணுங்கள், நம்ம ப்ராடக்ட் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.